எங்க நம்ம ஹீரோ ஆவியோட உலகத்துல உயிருக்கு போறாரப்ப நம்ம ஹீரோயினி கரெக்டா கழுத்துல இருக்கிற கயிறை பிடிச்சி இழுத்து இவரை காப்பாத்துறாங்க. அப்புறம் இவர் திடீர்னு ஆவியினால பாதிக்கப்பட்டதால அந்த தாக்கம் கொஞ்சம் கூட குறையாம நம்ம ஹீரோயினை போட்டு கொல்ல ட்ரை பண்றாரு. அடுத்து யாரு ராஜாவோட வாரிசுங்களை பழி வாங்குறதுன்னா இந்த ஈஸ்ட் பேலஸ்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி பணி பண்ண வேலை செஞ்ச இந்த பொண்ணு அங்க ஒரு சிப்பாய் வீரரும் அழகா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம ராஜாக்கு தெரிஞ்சு இவளையும் வகுத்துல வளர்ற குழந்தையும் யாருக்கும் தெரியாம கொல்ல சொல்லி உத்தரவு விடுறாரு. ஆனா இந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி இந்த ஈஸ்ட் பேலஸுக்கு சாபம் விட்டுருப்பா. என்னன்னா நீ ராஜாவோட வம்சத்துல ஒரு குழந்தைய கூட உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் செத்துருப்பா. அடுத்து நம்ம ஹீரோ இந்த ஸ்டோரி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஆன்மாவோட உலகத்துக்கு போய் இப்ப உக்கிரமா சுத்திட்டு இருக்கிற பனிப்பொண்ணோட லவர் தேடி போறாரு. ஆனா இவர் இங்க ரொம்ப நாளா ஒரு பொருளை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காரு. என்னன்னா இவங்களுக்கு வரப்போற குழந்தைக்காக ஆசையா ஒரு ட்ரெஸ் தச்சிருப்பாங்க. அதனால இந்த ட்ரெஸ் பார்த்து வேதனை அடைஞ்சு இவரோட ஆத்மா சாந்தி அடையாம இந்த ஈஸ்ட் பேலஸ்ல சுத்திட்டு இருக்கு. ஆனா இப்ப நம்ம ஹீரோ ஆவிகளை கொள்ற கத்தி வச்சு சண்டை போட்டு இந்த ஆவியை எங்கிருந்து விரட்டி சாந்தி அடைய வைக்கிறாரு. ஆனா இவர் இப்ப ஆத்மாவோட உலகத்தை விட்டு வெளியில வர முடியாம அந்த உலகத்திலேயே வழி தெரியாம போயிட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோனி அங்க போய் இவரை காப்பாத்தலான்னு இவளும் கயிறு கட்டி இந்த தண்ணிக்குள்ள போய் செத்து இவர் இந்த உலகத்துல இருந்து கூட்டு போலான்னு பாக்க. ஆனா நம்ம ஹீரோட அம்மா இந்த உலகத்துல நம்ம ஹீரோவை கொண்டு போறாங்க. அதனால இப்ப இவரு ராஜாவை கொள்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ஆவியை விரட்டுற வேலையில இவ்வளவு கஷ்டம் இருந்தும் மறுபடியும் துன்புறுத்தி பண்ண வச்சதால இவர் அங்க போய் இறந்து இவருக்கு ஆப்போசிட்டா இவர் கொல்ல வராரு. மக்களே நம்ம ஹீரோவே பேயானா என்ன நடக்க போகுதுன்னு பார்ட் 3ல பார்க்கலாம். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க.